வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மலையகம் செய்திகள். இது மலையக மக்களின் அன்றாட வாழ்வியல், ஆரோக்கியம் மற்றும் கருத்துக்களை சொல்லும் ஒரு செய்தி அறிக்கை. இப்போது தலைப்பு செய்திகளை பார்ப்போம். சிறந்த சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களுக்கான போட்டி 2025. ரே ஆஃப் ஹோப்பா என்பது CTTA இன் தொண்டு பிரிவான கொழும்பு தேயிலை வர்த்தகர்கள் தொண்டு நிறுவனத்தின் CCTCT முழுமையான நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்படும் ஒரு கூட்டு முயற்சியாகும். இத்திட்டமானது ஆசிரியர்களின் சம்பளம், உதவி ஆசிரியர்களின் கொடுப்பனவு, சீருடைகள், கற்றல் உபகரணங்கள், டிஜிட்டல் பலகைகள் மற்றும் சத்தான உணவு ஆகியவற்றிற்கான செலவுகளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது. ஆரம்பத்தில் 108 மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட இத்திட்டம் பெற்றோர்களிடமிருந்து எழுந்த அதிகளவான கோரிக்கைகள் காரணமாக தற்போது 2ஆம் கட்டத்தில் 135 மாணவர்களாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பாடசாலைக்கு மேலதிகமாக கட்டணம் செலுத்தி தனியார் ஆங்கில வகுப்புகளுக்கு செல்ல வசதியற்ற மாணவர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பினை வழங்குகிறது. இரத்தினபுரி, காலி மற்றும் கண்டி பிராந்திய அலுவலக வளாகங்களிலும் இந்த ஆங்கில வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. கண்டியில் நாவலப்பிட்டி கிரேக்கெட் தோட்டத்தில் இதற்கான வகுப்புகள் நடைபெறுகின்றன. இத்திட்டத்தின் மூலம் பெருந்தோட்டப் பிள்ளைகள் மட்டுமின்றி அண்டை தோட்டங்கள் மற்றும் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களும் பயனடைகின்றனர். வெவிலி பிரஜா சுவதிவிய கூட்டு சுகாதார முகாம், PHDT கேகாலை பிராந்திய அலுவலகம். பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியம், பிராந்திய சுகாதார சேவைகள், பணிப்பாளர் மற்றும் தோட்ட நிர்வாகத்துடன் இணைந்து தோட்ட மக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த விசேட திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. முக்கிய நோக்கம் தோட்டத் தொழிலாளர்களின் இருப்பிடங்களுக்கே சென்று மருத்துவ சேவைகளை வழங்குவதும், தொற்றா நோய்கள், கண், பல் மற்றும் ஏனைய நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதே இதன் நோக்கமாகும். 2025ஆம் ஆண்டின் முன்னேற்றம். இந்த திட்டம் 2025ஆம் ஆண்டு முழுவதும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது. மொத்த முகாம்கள் 26, மொத்த பயனாளிகள் 3790 பேர். திட்டத்தின் மதிப்பு சுமார் ரூபாய் 7 கோடி, ரூபாய் 70 கோடியே 18 லட்சம். இது ஒருவருக்கு சுமார் ரூபாய் 20,000 பெறுமதியான சேவையாகும். முக்கிய பரிசோதனைகள். மொத்த எண்ணிக்கை. கண் பரிசோதனை 1969 பேர், 372 பேர் மேலதிக சிகிச்சைக்கு பரிந்துரை. வாய்ப்புற்றுநோய் பரிசோதனை 1738 பேர். பால்வினை நோய் பரிசோதனை 1312 பேர். பல் மருத்துவ கிளினிக் 1177 பேர். காசநோய் பரிசோதனை 766 பேர். மாதர் நல கிளினிக் 580 பேர். வழங்கப்பட்ட சேவைகள்: பல் மற்றும் கண் மருத்துவ கிளினிக்குகள், மாதர், பெண்கள் நலன் மற்றும் மார்பக புற்றுநோய் பரிசோதனை, உடல் நிறை, இரத்த சர்க்கரை, கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்த பரிசோதனை, போஷாக்கு மற்றும் மருத்துவ ஆலோசனை, ஆயுர்வேத சிகிச்சை மற்றும் சுகாதார கல்வி. மற்றும் சுகாதாரத்துறையினரின் இந்த முயற்சி தோட்ட மக்களின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமைந்துள்ளது. சிறந்த சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களுக்கான போட்டி 2025. பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியம் தோட்டப்புறச் சிறுவர்களின் கல்வி மற்றும் பராமரிப்பு தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த வருடாந்த போட்டியை நடத்தியது. பாதுகாப்பான பராமரிப்பை உறுதி செய்வதன் மூலம் பெற்றோர்கள் நிம்மதியாக வேலைக்குச் செல்ல இது வழிவகுக்கிறது. செயல்முறை: தோட்ட நிறுவனங்களால் பரிந்துரைக்கப்பட்ட சிறந்த சிறுவர் அபிவிருத்தி நிலையங்கள் தெரிவு செய்யப்பட்டு பிராந்திய குழுக்களால் மதிப்பீடு செய்யப்பட்டன. வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு கொழும்பில் நடைபெற்ற விழாவில் கௌரவிக்கப்பட்டனர். வெற்றியாளர்களை தெரிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட முக்கிய அம்சங்கள்: சிறந்த வருகை பதிவு, பிள்ளைகளின் வயதுக்கு ஏற்ற கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி செயற்பாடுகள், பாதுகாப்பான சுத்தமான கட்டிடங்கள் மற்றும் விளையாட்டுத் தளங்கள், பிள்ளைகளின் போஷாக்கு மற்றும் வளர்ச்சி கண்காணிப்பு, சுகாதாரம், சூழல் பாதுகாப்பு மற்றும் நல்ல பழக்கவழக்கங்கள், பெற்றோர் மற்றும் தோட்ட நிர்வாகத்தின் முழுமையான ஒத்துழைப்பு. இந்த நிபந்தனைகளை சிறப்பாக பூர்த்தி செய்த சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களுக்கே விருதுகள் வழங்கப்பட்டன. பெருந்தோட்ட பகுதிகளில் மனித செயற்பாடுகளால் சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள்.
இலங்கையின் பெருந்தோட்டப் பகுதிகளில் மக்களின் சில தவறான அன்றாட நடவடிக்கைகளால் சூழல் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. மக்கள் குப்பைகளை வடிகால்களில் வீசுவதால் மழைநீர் செல்லும் வழிகள் அடைபடுவது இதில் ஒரு பெரிய பிரச்சனையாகும். இது மட்டுமின்றி சிலர் ஆற்றங்கரைகளுக்கு மிக அருகில் வீடுகளை கட்டுவதும், செங்குத்தான மலைச்சரிவுகளில் மண் பாதுகாப்பின்றி விவசாயம் செய்வதும் சூழலை பாதிக்கிறது. இன்னும் சிலர் விறகுக்காக மரங்களை வெட்டுவதால் மண்ணை இறுக்கி பிடித்து வைத்திருக்கும் வேர்கள் அழிந்து மண் தளர்வடைகிறது. இவ்வாறான செயல்களினால் நீர் தடையின்றி ஓடுவதை தடுப்பதுடன் மண்ணை பலவீனமாக்குகின்றன. இத்தகைய தவறான நடைமுறைகளால் மண்சரிவு மற்றும் வெள்ளம் போன்ற அனர்த்தங்கள் இலகுவாக ஏற்படுகின்றன. கடும் மழை பெய்யும் போது அடைப்பட்ட வடிகால்களினால் நீரை வெளியேற்ற முடியாது. இதனால் மண் ஈரமாகி சுமை அதிகரிப்பதினால் நிலம் சரிவடைகிறது. அண்மையில் நாம் பார்த்த மாதிரியான ஆபத்தான மண் சரிவுகள் உருவாகின்றன. இத்தகைய அழிவுகள் மீண்டும் வராமல் தடுக்க வேண்டுமானால் வடிகால்களை அடைப்பதை தவிர்ப்பதும், நிலத்தை மிகவும் கவனமாக பயன்படுத்துவதும் மிக அவசியமாகும். இதுடன் இன்றைய பெருந்தோட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல பெருந்தோட்ட செய்திகளை அறிந்து கொள்ள மலையகம் நியூஸினை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.